फ्रेंड्स इनकी வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூக்கல்ல அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மொளகட்டன மூக்கல்ல தென் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வந்து வைக்க போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது என்னோட ஸ்டைல்ல வந்து நான் செய்ய போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ராகி முறுக்கு வந்து சூப்பரா இருக்கும். சோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆயில் போட்டுறோம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். நல்லா காஞ்ச பிறகு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடுகு and then சீரகம் வந்து போடலாம். நல்லா வந்து பொரிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆனியன் வந்து மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன். சோ ஒரு கெட்டியான கிரேவி மாதிரி வரும். டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸில வந்து அரைச்சிட்டேன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா இத ஆட் பண்ணலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிரோம். சோ லைட்டா ஆட் பண்ணிட்டு பத்தலனா லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வதங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். சோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாம் இருக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கலக்கிக்கோங்க. நல்லா வதங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூக்கல்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். நல்லா இருக்கும் இது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. சோ நல்லா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம லாஸ்ட்ல வந்து புளி தண்ணியோட தரோம். கொஞ்சம் லிமிட்டடா இருக்கட்டும். இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். வெந்த பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெந்த பிறகு நம்ம வந்து விசில் ஆஃப். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி